ரொம்ப ஹெல்த்தியான சிறுதானியத்தை வச்சு ஒரு சுண்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சுண்டல் ரெசிபி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்குங்க. அதுக்கு அரை கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கீங்க. இப்போ சோளம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நைட் ஃபுல்லாக ஊறட்டுங்க. காலையில் பார்க்குறப்ப நல்லா ஊறியிருக்குங்க. தண்ணியை வடிகட்டிக்கலாங்க. இதை அப்படியே குக்கருக்குள்ளே போட்டுக்கோங்க. முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ குக்கரில் மூடியை போட்டு 10 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாங்க. 10லேருந்து 12 விசில் கூட விடலாங்க. அப்போ தாங்க நல்லா வெந்து வரும். இப்போ 10 விசில் கழித்து பார்க்குறப்ப சோளம் நல்லா வெந்திருக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு சோளத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு வரமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற சோளத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சுட சுட ரொம்ப ஹெல்த்தியான வெள்ளை சோளம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.